வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வணக்கம் நேயர்களே. மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் இன்னும் 3ல் தான் இருக்கார். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும். ஏன்னா 3-8 நாளே கொஞ்சம் அதீதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12இல் உச்சமாக இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் நிறுத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இப்போ அதுவும் வக்கரமாக போயிட்டுருக்கார். ஸோ வக்கரம்னும் போது என்ன மாதிரினா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வேகமாக நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த வியாபாரங்களும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இலிருந்து அது வந்து இப்போது சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ நல்ல மாற்றங்களால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் திங்கள் செவ்வாயில் ரொம்ப நல்லாயிருக்கும். புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் வந்து இப்போ 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே ஒன்று 6ஆம் அதிபதி 12 வேலை விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகம் போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வேகமாக போன விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களையும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் இது வந்து சுக்கிரன் வக்கரமாக போகிறனால தான் அப்படி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து 2இல் தான் வேலை செய்யும். ஸோ 2, 8, 9 கொஞ்சம் வாக்குகள் ஏடாகூடமாக பேசுகிறது, கத்துறது, திட்டுறதுங்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நல்ல சிறப்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2இல் இருக்காருங்க. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி வந்து 11இல் இருக்கும்போது வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு பணம் வருவதையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான செலவுகள், ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குதுங்க திங்கக்கிழமை. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சின்ன சிலவினங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நடுவில் வந்து இந்த செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டமாக வர காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாயில் வந்து குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்களோ கொஞ்சம் தர்க்கங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி 12இல் இருக்கா. ஸோ 12இல் உள்ள ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து போகிறதே வந்து குருடைய சாரத்தில் போகும். நல்ல வருமானங்கள் கொடுத்துருவார். ஸோ நல்ல வருமானங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள், குடும்பத்திற்கான நிறைய விஷயங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நல்ல ஒரு அலைச்சல் இருந்தால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்கார். அதாவது உங்களுக்கு வந்து 12 மற்றும் 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திற்கான விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்தார். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 3, 6ஆம் அதிபதி ஆகியிருந்தார். 12இல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 6இல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது
நிறைய வேலையில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதான ஃபீலிங் நிறைய இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயத்தனப்படுத்தி கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது சுக்கிரன் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்களுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்புங்க. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியா அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11 உச்சமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள். அதுவும் புதன் அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் 11 இருக்கும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து ஈடேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2இல் உள்ள செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயத்தனப்படுத்தி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், சிறப்பான விஷயங்களும், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு மெனக்கட்டுகள், கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்கள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11இல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். குழந்தைகளை நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் நல்ல ஒரு பொருள் வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்திற்கான மெனக்கடல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதில் வந்து வெற்றி பெறுவதற்காக கொஞ்சம் மெனக்கட்டை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வியாபாரம் வந்து உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நண்பர்களால் கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்கள் வரும்போது பெருத்த லாபத்துக்காக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வந்து வெறும் லாபங்கள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது. காரணம் என்ன, 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியான குருவின் சாரத்தில் சனி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்பெக்ட் எடுத்து ரொம்ப அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியும் குருவாக வரும்போது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தியில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுக்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், வேலை சம்பந்தமான விஷயங்களும், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவும், வாரத்தின் வந்து ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்பு, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து 2இல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 11இல் இருந்து அவர் வந்து இப்போ குருவின் சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வராதுன்னு நினச்சிருந்த காசும் இமீடியட்டாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பார். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். 8-11 திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி பெருசாக வந்து காசு போடாமல் இருக்கணும். அது வருது இதுன்னு சொல்லி யாராச்சும் பூச்சாண்டி பேய் கதை சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக சனி தசாபுத்தி, சனி வந்து 9ஆம் அதிபதி 10இலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்களுக்காக கடனோ ஒரு அகலக்கால வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. காரணம் சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. அதுவும் ஒப்பந்தங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-5ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளால் வந்து ரொம்ப கஷ்டம், ஒரு நல்ல லாபங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்காருங்க. ஸோ 5இல் இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி ரிஷப லக்னம்
லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வந்து அவர் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் நல்ல சந்தோஷம் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கால்குலேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும் புதன் வந்து சனியுடைய சாதனம் போது வியாபார ரீதியாக நிறைய அலைச்சல்களும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைபாடுகளோ கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அலையிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் வேலை சம்மந்தமான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே லாபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ எல்லாமே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு இடத்துலேருந்து அதாவது என்னது ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாகவோ இல்லை இளைய சகோதர சார்ந்த விஷயங்களுக்காகவோ நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நிறைய வந்து ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் வந்து உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அளவில் வந்து நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது வந்து குழந்தைகளை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து குரு சுக்கிரன் வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பெண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன ஒரு அவஸ்தைகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. உடலில் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணுறதுலாம் ரொம்ப அவசியம். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்க குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஒய்ஃப்காகவோ நம்ம லைஃப் பார்ட்னருக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒரு சுப செலவுகளாகவும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதுக்காக நம்ம மாற்றிக்க வேண்டியதான். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் சின்ன விஷயங்கள் அப்பாவுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய போய் அதனால் ஒரு சின்ன அவமானங்களை ஏற்படுறதுக்கான இடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய ஒரு எமோஷனாக அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கண்டிப்பாக விடும். நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ நண்பர்களோட உல்லாச பயணங்கள் போகிறது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல லாபங்கள் பெரிய லாபங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா புது பலங்களில் இனிமேல் பார்க்குறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த வந்து பலன் பண்ணும்போது சூரியன் வந்து 3ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து சிறப்பான முன்னேற்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவருக்கான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதுன லக்னமாக சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 6ஆம் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாகுது ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அவர் வந்து இப்போ 10ல் இருக்கார். ஸோ 10லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வது நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லைனா வாழ்க்கை துணைக்கு ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இப்போ இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து அதுவும் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு சின்னதாக என்னவோ ஏதோன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நல்ல சுபமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 4ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம். ஏன்னா யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் வந்து உச்சமாக இருக்கார். அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ்ங்களை நோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே ரொம்ப சிறப்பு. கடகராசி. ஸோ கடகராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ட்ராவலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ என்ன மாதிரினா நிறைய பிரயாணங்கள், குடும்பத்திற்கான நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயம், சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது சின்ன ஒரு வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இருக்கிறது 9ஆம் இடமாக இருந்தாலும் போகிற சாரம் வந்து சனியுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்தாலும் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்மளை பேசி கொஞ்சம் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை வந்து மற்றவங்க ஏமாற்றுவாங்கன்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளியூர் பிரயாணங்கள்னும் போதெல்லாம் உங்களோட பொருள் உடைமைகளை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. யாரையாவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கிறது வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஏன்னா வந்து அது ஒரு ஏற்கனவே ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது, தாயாரோட விஷயங்கள் வந்து நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கான, இப்போ வண்டி வாகனம் அமைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் எல்லாமே லாபகரமாக வெற்றிகரமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி, உங்களோட 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள், தந்தைகள் லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் சின்ன ஒரு கருத்து பேதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தாலும் அது சனி போல வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது 11ல் வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏதாவது வராத காசு தான் இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பாவினாலும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கும். வேலை, தொழில் ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலங்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் தான் இந்த வாரம் போவாருங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன மாதிரி விஷயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களோ, ஸ்ட்ரெஸ்ஸஸோ, டென்ஷனோ இருக்கும். அப்பாவும் மகனுக்குமே வந்து நிறைய கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். கடக லக்னமாக வந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையிலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். அவர் வந்து 5ஆம் மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சலும், குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னுடைய நட்சத்திரத்தில் போகும்போது
அது வந்து இப்போ போகிறது வந்து குருடைய நட்சத்திரத்துக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களை வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான இப்போ தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்களும் பணமும் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 9ஆம் அதிபதியாக வந்து 11 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்ச ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 8இல் இருந்தாலும் அது வந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சனி குருவின் சாரத்தில் போயிட்டுருக்கு. அது வந்து 11 விபரீத ராஜம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து 3 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருந்தால் அது வந்து சாரம் போகிறது வந்து 8இல் போகிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது 3இல் இருந்தாலும் அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளையசவர்கள் உங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க. ஸோ உச்சமாக 9இல் இருக்கார். ஸோ 9 புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணி எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாவது சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8இல் இருக்காருங்க. ஸோ 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸ் இருக்கும். தொழிலும் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனல் ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது வந்து சூரியன் பயணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி ஒரு தொழிலுக்காரர்கள் அது 8இல் அதிபதியுடைய ஒரு இதில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து இந்த 8இல் இருக்கிற பிளானட்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக குடும்பம் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இதே மூத்த சவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நண்பராக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்னால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் 8இல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம். அதில் வந்து என்னென்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ பரிவர்த்தனை இருக்குன்னா ஓரளவு பரவாயில்ல. 3 மற்றும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நிறைய பெரிய லெவலில் வந்து கொடுத்துட்றாங்க. அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும். நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. சொத்துக்களாலும் தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து எமோஷனாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இப்போது எதுவும் புதிய முதலீடோ புதிய விஷயங்களோ பண்ணாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சில நேரம் வந்து குழந்தைகளுடைய படிப்பு செலவு, ஸோ கொஞ்சம் மேற்படிப்புக்கான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி 7இல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சனி போகிறது வந்து இப்போது உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸஸாகவோ இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது 8ங்கிறதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. வேலையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யார்கிட்டயாச்சும் வந்து பக்கத்தில் இருக்கணும் ஏதோ சாதாரண பேச போய் அவன் ஏடாவிடும் வேறு இடத்த போட்டு கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதனால் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11இல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே இது வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனையிலிருந்து 9இல் இருக்கும்போது இப்போ வந்து தந்தையினாலும் உங்களுக்கு சுக்கிர தசையாக இருந்தாலும் நல்ல தந்தையினால் ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ சுக்கிரன் அங்கேருந்து வந்துருச்சுனாலே
டோட்டலாக அந்த பரிவர்த்தனை மாறிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ங்கிறதுனாலே ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து 11ல் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா தாயார் மற்றும் தந்தையினால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து தசா புத்திகள் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இது ஒரு பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள், ஏன்னா வந்து தசாபுத்தியில் வந்து உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 8ல் இருக்காருங்க. ஸோ லக்னாதிபதி வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து பெரிய பாதிப்பு இருக்குமான பெரிய பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவிட்டிலாம் பெருசாக அடிபடாது. ஸோ அதனால் வந்து ஒரு 13-15 நாட்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் விஷயங்கள் அப்புறம் பார்ப்போம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனைகள். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஷஸ் வருது, பெரிய பாசஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதெல்லாம் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்களில். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் விற்பனை, தாயாருக்கு உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன விஷயம்லாம் முதல்ல 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ஓரளவுக்கு வந்து படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 11ல் இருக்காருங்க. ஸோ 4-9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும். தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திங்கள் ராகு. ஸோ ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? ராகு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கிற ராகு இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு தசா, சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மற்றும் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுறது, எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால், சனி வந்து உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து வெளியில் எதையும் காட்டிக்கலானாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, பெருசாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வாக்கு ஏதாவது இடவரமாக பேசுகிறது, நண்பர்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருந்து இப்போது அது வந்து சூரியனுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏதோ கண்டிஷன் போட்டு பேசி அதனால் ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுறாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்து அது பரிவர்த்தனை இருக்கும்போது 2 மற்றும் 9 குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கண்டிப்பாக நடத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல ஒரு விஷயங்களுக்காக எந்த ப்ளஸ்ஸு மைனஸுங்க நான் நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து அது 7ல் வந்து நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து பரிவர்த்தனை இருக்கும்போது நீச்சபங்க ராஜ்யம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல பொருள் வரவு, வியாபாரத்தில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து கடன் கேட்ட இடத்துல நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே இருக்கும். நிறைய பிரயாணங்கள், ஒரு பணம் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்கான ஒரு பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துக்காக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கணும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உனக்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேஜராகவே சொல்ல போகும்போது உங்களது 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து அதே 7ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ
நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6. ஸோ 5ஆம் அதிபதி 6 இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு கடந்து ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வெளிநாடு பிரயாணங்களோ, வெளிநாட்டில் ஒரு கல்வி, வெளிநாட்டில் ஒரு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்கள் 6ல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க. ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியாகவே இருக்காது. ஏன்னா வந்து பரிவர்த்தனை அதே இடத்துக்கு வரனால நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்திலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7, அதாவது அந்த 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து அது 9ல் தான் இருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு தந்தையினால் நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகமாக தொழில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சரி. பட் இருந்தாலும் அவங்க செவ்வாய்ங்கிற ஒரு பிளானட் 3-8 இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஏடாவிடமோ ஒரு அக்ரிமெண்ட்லேயே இல்லையோ மாற்றத்துக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கார். 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். ஸோ நிறைய சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் போகிறது, அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி அந்தரம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றம், முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியாக அந்த 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். புதிய அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்கள்லாம் கழித்து 1-4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 7ஆம் அதிபதியான குரு வந்து பாதக ஸ்தானமாகவே இருந்தாலும் 7ல் குரு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து குரு வந்து அங்கே பரிவர்த்தனையில் அங்கே வந்துடுறார். ஸோ அதனால் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நிறைய ஸ்பெண்டிங்கை கொடுத்தாலும் சந்திரன் வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களே கொடுத்துறாரு. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1-4 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது ராகு 7 இருக்கார். ஸோ 7 இருந்து அது குருடைய சார்ந்த ஒரு சிறப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஸர், நல்ல டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை குரு ராகுனும் போதே நிறைய ஆன்மீக தொடர்பான விஷயங்கள், ஸோ சர்ப வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம், குரு சிறப்பான விஷயங்கள், வீடு சொத்துக்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களை சிறப்பாக கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம், புதன் நீச்சமாக இருந்தும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து பெரிய லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய யுத்திகள் கையாளுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்னென்னா இது ப்ளஸ் அண்ட் மைனஸஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 8லேயே இருக்கிறது தான் கணக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் அகலக்கால் வைக்கிறது. 8 என்னென்னா பேராசையினால் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ அது வந்து 9ல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும். அது வந்து நல்ல விஷயமாக சுபமாக முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 3 6 வேலையில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயாருடைய வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாயார் மற்றும் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக. குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு பெரும் பணத்தோடைய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக வரன் அமைகிறதுக்கான புதிய வியாபாரத்துக்கான விஷயங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அங்கேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓடும்போது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிறது, ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம எமோஷனாக ஏதாச்சும் சொல்லிடுவோம், ஏதாச்சும் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது வேலையில், வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், தொழில் வந்து புதிய புதிய யுத்திகள் மூலியமாக ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கும் உங்கள் பாஸஸ்க்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி லாபத்தில் எந்த வித ப்ராப்ளம் இல்லை, நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தது வந்து பொது பலங்கள். இனிமேல் பார்க்க வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படின்னு துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்திகள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம், நல்ல லாபங்களை கொடுக்கறதும், அது வந்து வேலையில் நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. பட் இருந்தாலும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பாஸஸ்க்குமே வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறு, கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கணும். அது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கணும், சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள் தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா வந்து தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபதி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்க ராகு வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்குது, கொஞ்சம் கத்துறது, ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், திடீர்னு வேலையை மாற்றிக்கலாமா, எங்கே போகலாமா, அங்கே போகலாமான்னு மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் அது குருவின் சாரத்தில் இருக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் எமோட் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைய கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி எந்திரங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து இப்போ 6ல் நீச்சமாக வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ, ஒருத்தன் எதாவது பேச போக அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12ல் இருக்காங்க. 12ல் இருந்து அவர் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், வந்து வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ வேலையில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கொஞ்சம் ரூல்ஸ் போய் விடுவாங்க, கொஞ்சம் வந்து எமோட்டாரமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து அது பரிவர்த்தனை 8லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பில் வந்து ஒன்று யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது வந்து ஏன்னா இது வந்து சுக்கிரன் வந்து அங்கே 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ இந்த கேல்குலேஷன் எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து மனதார கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் வேலை விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு.
ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி அதில் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், ஸோ சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது ப்ராப்ளம் வரும். பட் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயங்களில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் மேடாவடம் பேசுகிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ரிஷிகராசிகள் வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவத்தில் வந்து 7 இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதற்கான பிரயாணங்கள் அது ரொம்ப நாள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா வந்து செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? ஸோ புதன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருந்தாலும் அது வந்து நீச்சபங்க ராஜகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நீச்சபங்க ராஜகத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து கண்டுக்காமல் விடுங்க, ஓகேங்களா? ஏன்னா 11ஆம் இடத்த பார்க்கும்போது அது லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் மனவேதனை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் கொஞ்சம் பிரயாணங்கள், முதல்ல வந்து வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் பிரயாணங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கலக்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு கடன்கள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அவர் 11ஆம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஓகே வரமான ஃபீல் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சரி, ஏன்னா இப்போது அது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னென்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாட்டி மனைவிக்கான சில செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலங்கள். ரிஷிக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது அந்த 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிய முதலீடோ பண்ணாமல் இருக்கிற தொழிலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதி 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் பிரயாணங்களை வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குருடைய ஹோல்டு இருக்கனால கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து அது வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன். அதாவது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து குரு வந்து சந்திரனுடைய சாதமும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 5ல் இருக்கும். குழந்தைகளிடம் கொஞ்சம் வந்து ஒரு கிளாஷஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நீச்சமாக இருக்கும். சில வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது 11ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளை நல்ல லாபங்கள், வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 7ல் வந்து அது பரிவர்த்தனை 7ல் தான் இருக்காருன்னு வச்சோமே.
ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் பரிவர்த்தனையாக ஒரு 4லே வரும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி 3ல் இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் சில நேரங்களில் வந்து கம்யூனிகேஷன் ஏரியாவில் வந்து சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி விற்கிறது, இல்லை பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அது வந்து குரு 4லே வந்துடுறாரு. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அதோடைய சனியுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் வந்து ஒரு ட்ரபிளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு. சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து 6லே இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் நீச்சமாக இருந்து நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடிச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு திருமண வாழ்க்கை கூட இப்போ கொஞ்சம் சடனாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். புதிய பார்ட்னர்ஷிப், வியாபாரத்திலும் போது திடீர் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கிறது. ஸோ 4ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து காசாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை 10 பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருந்து பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்த 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் நல்ல விஷயங்களும் கொடுத்தாலும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் செக்டார் தந்தையிடம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து தனுசு லக்னமாக சந்திர தசாவது சந்திரன் 8ஆம் அதிபதி வந்து இப்போ 11ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன விரயங்கள் வரும். ஸோ பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து 4ல் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக பெரிய வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், வண்டி வாங்குற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேர் கிடைக்கலாம். சில நேரத்தில் வந்து அம்மாக்கிட்டே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள், வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தார்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஒரு ஏன்னா வந்து 10 வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7 10ஆம் அதிபதி 4 நீச்சபங்க ராஜயோகம் தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி பெரிய அடுத்த கடத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் உச்சம், அதாவது பரிவர்த்தனை வந்து அது 6ல் தான் இருக்குது. ஸோ வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும். இந்த கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது குரு வந்து பரிவர்த்தனை 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சனி குரு அப்படின்னா தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
ஏன்னா வந்து குழந்தைக்காரகன் இல்லையா குரு, அது சனியுடைய ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்களோ புதிய ஒரு நிலபுலன்கள் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 5லேயே இருக்கும்போது ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆன்மீக விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு குரோத், அதாவது அடுத்த கட்டத்துக்கு குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து அந்த 10க்கு 8ன்றது ஒரு கணக்கு இருக்குது. 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால கொஞ்சம் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா குரு வந்து அங்கே வந்துரும்போது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், புதிய மாற்றங்கள், புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவது அடுத்த கடத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு, 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் 3லே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னென்னா ஏன்னா அந்த 12ல் உள்ள கிரகம் வந்து 3ல் இருக்கும் நிறைய பிரயாணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். ஸோ தசாபுக்தி பலங்கள் வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி, சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் 3ல் இருக்கும் அதீதமான ஒரு ப்ரெஷர்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்று அப்பானால் வரும், இல்லைனா வந்து பாசஸ்ஸு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேசும்போதும் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலையில் ஏற்படலாம். கொஞ்சம் கம்முன்னு இருந்து பழகிடுங்க. ஏன்னா வந்து அதனால் ஒரு மன உளைச்சல் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து மகர லக்னமாக சந்திர தசாபத்திரியாக இருந்தாங்க. ஸோ சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியாக வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்தில் முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது ஒரு லோன் மூலியமாக ஒரு வண்டி வாகனங்களோ நிலபுலங்களோ வாங்கலாம், அடுத்த கட்டத்து போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி வந்துருங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வருது. ஏன்னா ராகு வந்து இப்போ போகிறது குருவுடைய சார்ந்த நல்ல அகாண்ட அறிவு. ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ஆன்லைன் கோர்சஸோ ஆன்லைன் மூலியமாக ஒரு பெரிய படிப்பு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். ஒரு நல்ல குருமார்கள், நல்ல ஒரு குருமாருடைய தரிசனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் அது குருவுடைய சாரத்தில் போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் அங்கே குரு இருக்கும்போது அது ஒரு நீச்சபங்க ராஜயோகமாக மாறும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்பா சம்மந்தமான உறவுகளால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி 5லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து ஒரு ரிஷபத்தில் தான் இருக்கார். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுத்தோம். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் இடமாக வரும். ஏன்னா 10க்கு 5 8ஆம் இடமாக வரும்போது நம்ம அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு. என்னை பொறுத்த ஒரு கேல்குலேஷன்ஸ் தான், ஒரு பர்ஃபெக்ட் கேல்குலேஷனில் வந்து நீங்கள் வந்து எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருவின் சார்பிலும் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி வந்து குருவுடைய சார்பிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா. ஏன்னா வந்து பரிவர்த்தனை குரு வந்து அந்த இடத்துக்கே வந்துடுறார். ஸோ அவருடைய ஆட்சி இடத்துக்கே வந்துடும், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், ஏன்னா 8ங்கிறது சம்மந்தப்படும் போது நம்மளை ஆசையை தூண்டி மற்றவங்க வந்து நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் வந்து 4ல் இருக்கும்போது புதிய
சொத்துக்கள் வாங்குறதுக்கான சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள், தாய் தந்தையரால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 2இல் நீச்சமாகுது. அதாவது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவமானங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கணும், பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. பட் இருந்தால் ஒரு சின்ன ஒரு சலனங்களை ஏற்படுத்தி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம், நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸாக வந்து 2 பேருக்கு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சனி சூரியன் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது பண்ணணும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2இல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும். என்ன தான் வந்து கிரகங்கள் இப்படி இருந்தாலும் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் பேசுகிறோம்னா அது வந்து வியாபாரம் ரீதியாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான படம். ஏன்னா வந்து அது பரிவர்த்தனை ஆட்சியாக தான் போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனையின் போது வீடுகள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் இன்னும் வருமானத்துக்கு எந்த வித குறைவும் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 7ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆனாலும் சந்திரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்கள் ஏற்பட்டு அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து 2இல் இருந்து அது குருவின் சாரத்தில் சிறப்பான பலன்கள் நிறைய ஏதாச்சும் வந்து ஆன்லைன் கோர்சஸ், ஜூம் கோர்சஸ் இதெல்லாம் படிக்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாளாக வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளி தருவாருங்க. ஸோ 2 ஆட்சியாக இருக்கும், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சார்ந்த பெருத்த லாபங்கள், தொழில் நல்ல ஒரு வெற்றி, வேறு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது. மற்றபடி குழந்தைகளில் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது குழந்தைகளை சின்ன சலனங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கும்ப லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது வந்து 8இல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாட்டி சொத்து, பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டங்களால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப நாள் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் கணவன் மனைவிக்கு இன்னொரு வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தடுத்துக்கிறது நல்லது. யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அதில் நடக்குதோ. கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிர 4 9ஆம் அதிபதியாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தலாம். ஏன்னா பரிவர்த்தனை ஆட்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் வருவதற்கான, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதை என்னை பொறுத்தவரை வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு நோட் பண்ணி வச்சு அது பிரகாரம் போனோம்னா எல்லாமே சிறப்பு தான். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் அது பரிவர்த்தனை ராசியிலே இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் மாற்றணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்து 4இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருங்க. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி திரிகோண அதிபதி ஒன்றாக இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய யோகங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பிரயாணங்கள், தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மூலமாக சின்ன ஒரு இடையூறுகள், கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி படுத்த 3இல் தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக ராசியில் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சொத்துக்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன வாக்குவாதங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் பட் திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன ராசிக்களுக்கு வந்து உங்களது 9ஆம் அதிபதி
ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தை எட்டாம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து 3-8 சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்யூஷன்லேயே கற்பனையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலையும் தொழில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துலையே வரும்போது தொழில் நிறைய சேஞ்சஸ், நிறைய வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பங்கள், புதிய தொழில் வளர்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், லாபத்திற்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். பட் ஆனால் லாபங்கள் இருக்கணும், கண்டிப்பாக நல்ல லாபங்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி வந்து இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியங்கள், சூரியன் 6ஆம் அதிபதியாக வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த மாதிரி மாற்றமும் இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்னதாக வந்து பாசஸ் கிட்ட வந்து ஒரு மன கசப்பு, சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் திங்கள் செவ்வாயில் வந்து உங்களுக்கு 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த சந்திராஷ்டம காலகட்டம் கொஞ்சம் நமக்கு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அப்போ என்ன வேலை பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் காமாக வந்து சைலண்ட்டாக இருந்தோம்னா எல்லாமே ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9 இருக்கிற கிரகம் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்திருக்கிறதுனால நல்ல லாபங்களையும் நல்ல பொருள் வரவையும் கண்டிப்பாக கொடுத்துரும். பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தால் செவ்வாய் வந்து அது குருடைய சாதனம், மறைமுகமாக தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களோ கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் பெரிய ஒரு அகாண்ட அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் புதுசாக சாதிக்கணும், பெருசாக வரணும், தொழில் வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறையவே ஏற்படுத்தும். புதிய ஐடியாஸ், புதிய விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தால் குரு வந்து பார்த்திங்கன்னா பெருத்த ஒரு லாபங்களையும் வெற்றியிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும், தொழில்நுட்பங்களிலும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் தேடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி, சனி வந்து 12ல் இருந்தாலும் பெருத்த லாபங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அந்த அலைச்சல்கள்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுக்கறதும் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிகளும் சின்னதாக வந்து கேவலமாக பேசிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரி. ஏன்னா நீச்சபங்க ராஜகம் ஒரு கேவலம் ஏற்பட்டதுன்னா அது ராஜயோகமாக மாறும். ஸோ அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அகாண்ட அறிவு, ஸோ புதுசாக வந்து ஒரு டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது கொடுத்துரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 7ல் அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கடுபடிகள் இருக்கும். ஸோ சின்ன சின்ன கடுபடிகள் கொஞ்சம் வந்து வேலையில் வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து காம் டவுனாக இருந்து ஒரு விஷயத்தை வந்து சைலண்ட்டாக இருந்தாலே நிறைய விஷயங்களை சாதிக்கலாங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கேதுவோடைய விஷயங்கள். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மீன லக்னம் வந்து சுக்கிர தேசம், சுக்கிரன் வந்து 3-8ஆம் அதிபதி. ஸோ 3-8ஆம் அதிபதி அது 3லேயே இருக்கிறதா தான் நினைவு. சரி, தேவையில்லாத சந்தேகங்கள், கற்பனையிலே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு இல்யூஷனில் போய் மாட்டிக்காமல் எது உண்மை, எது நல்லது, எது கெட்டதுங்கிறத யோசித்து பார்த்து ஒரு விஷயங்களை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகுவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகுவும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி
ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்ட திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள், குருமார்கள் என்பது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்மந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கணும் போது, மீன ராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.